பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 6:9 கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார்னு சங்கீதக்காரன் தாவீது அழகாய் நமக்கு வேத வசனத்தில் ஆண்டவர் அவர் மூலியமாக வார்த்தையை கொடுத்து எழுதியிருக்கிறாருங்க. உண்மையாலுமே கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். மனிதனிடத்தில் நம்ம என்ன தேவைகளை சொன்னாலும் மனிதர்கள் அதை நிராகரிப்பார்கள், ஆனால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதே போல் பாருங்கள், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்ம என்ன தேவைக்காக தேவ சமூகத்தில் போய் நம்ம முழங்கால் படியிடுகிறோமோ, நம்ம முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாகவே கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கிறது. அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டபடியினால தான் நமக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும், ஜெபங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் அதுக்கு உண்டான பதிலை கொடுப்பார்.